ஆனந்தி, முதலமைச்சர் விஜய் தன்னுடைய முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே ஒரு கின்னஸ் சாதனை செய்யும் அளவுக்கு பல விடயங்களை பேசியிருக்கார் என்ற தகவல் தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. வரவேற்பும் இருக்கிறது, விமர்சனமும் இருக்கிறது. வரவேற்பு என்னவென்றால், விஜயை பொறுத்த மட்டிலே முதலமைச்சர் விஜய் தேர்தல் பரப்புரையின் போது கொடுத்த வாக்குறுதிகள், சொன்னதும் சொல்லாத பல வாக்குறுதிகள் என அனைத்தையும் சேர்த்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகம் எப்படி இருக்க போகிறது, அதாவது வெற்றி தமிழகம் என்ற பெயரிலே 436 திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இன்று 436 திட்டங்களை அறிமுகம் செய்திருக்கிறார். அறிமுகம் செய்து உடனடியாக இந்த திட்டங்களை எல்லாம் துறை வாரியாக பிரித்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு துறைக்கு, ஆதி திராவிட துறைக்கு 7 திட்டம், வேளாண் உழவர் நலனுக்கு 27 திட்டம், கால்நடை பால்வளம் மீனவர் நலன் ஆகிய 3 துறையும் சேர்ந்து 27 திட்டம், அதே போன்று உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை 30 திட்டங்கள், 30 திட்டங்களை அறிவித்திருக்கார். அதே போன்று 37 என்று பார்த்தால் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகம் ஆகியவற்றிற்கு 37 திட்டங்கள் என துறை வாரியாக ஒவ்வொரு அமைச்சருக்கும் 35 அமைச்சர்கள் முதலமைச்சரையும் சேர்த்து, ஆனால் மொத்தமாக தமிழக அரசின் கீழ் 40 துறைகள் வருகின்றன. எனவே இந்த 40 துறைகளுக்கும் எவ்வளவு திட்டங்கள் என்ற வகையிலே கணக்கிட்டு 436 திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 436 திட்டங்களையும் அறிமுகம் செய்த விஜய் இதை அந்தந்த துறை அமைச்சர்கள் எத்தனை ஒதுக்கி இருக்கிறார்களோ அந்தந்த துறை அமைச்சர்கள் அது தொடர்பாக ஆலோசித்து விரைவில் முதலமைச்சரிடம் ஒப்புதல் பெற வேண்டும். ஒப்புதல் பெற்ற பிறகு அதை செயல்முறைப்படுத்த வேண்டும், நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வகையிலே உத்தரவு போட்டிருக்கிறார். எனவே இது இன்று காலை அமைச்சரவை கூட்டம் என்பது காலை 10:05 மணிக்கு கூடியது. 11:20 மணி வரை, 11:20 மணி, அதாவது கிட்டத்தட்ட 1 மணி 15 நிமிடங்களுக்கு 75 நிமிடங்கள் தான் நடைபெற்றது. அது எப்படி விமர்சனம் செய்யப்படுகிறால், 75 நிமிடங்களில் 436 திட்டங்களை ஆலோசித்து முடிவெடுத்திருக்கிறார்கள். இது எப்படி முடியும்? இது உலக மகா சாதனை, கின்னஸ் சாதனை புத்தகத்திலே இடம்பெறலாம். அந்த அளவுக்கு என்றால் 75 நிமிடங்கள், ஒரு 10 நொடிகளுக்கு ஒரு திட்டம் என்ற வகையிலே விவாதித்து ஆலோசனை செய்து முடிவெடுத்திருக்கிறார் என்ற வகையிலே கடுமையான விமர்சனங்கள் தற்போது சமூக வலைதளங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு பக்கத்திலே நீங்கள் பார்த்திருந்தால் வரவேற்பு என்று பார்க்கும்போது, அதாவது முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை திட்டமிட்டு 436 திட்டங்கள், பரப்புரையின் போது கொடுத்த வாக்குறுதிகள், சொன்னதும் சொல்லாத புதிய வாக்குறுதிகள் என அனைத்தையும் சேர்த்து 436 திட்டங்களுக்கு தற்போதே அந்த அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறார். ஒவ்வொரு துறைக்கும் கொடுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்தந்த அமைச்சர்களுக்கு. எனவே அவர்கள் ஆய்வு செய்து ஒரு முடிவெடுத்து வருவார்கள். அதை பிறகு முதலமைச்சருடன் ஆலோசனை செய்த பிறகு அந்த திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்ற வகையிலே முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே வெற்றி தமிழகத்திற்கு அடித்தளம் போட்டிருக்கிறார் முதலமைச்சர் என்ற வகையில் வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் விமர்சனங்கள் என்று பார்க்கும் பொழுது, அதாவது 75 நிமிடங்களில் 436 திட்டங்கள் குறித்து ஆலோசித்திருக்கிறார்கள். 1 நிமிடத்திற்கு சராசரியாக 5 திட்டங்கள் குறித்து பேசியிருக்கிறார்கள். சொல்ல போனால் 12 நொடிகளுக்கு ஒரு திட்டம் என விவாதித்திருக்கிறார்கள். அந்த 12 நொடிகளிலேயே முதல்வர், துறை சார்ந்த அமைச்சர் என இருவரும் தலா 6 நொடிகள் பேசி திட்டம் குறித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் இவ்வளவு குறைவான கால நேரத்தில் இவ்வளவு அதிகமான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது உலக வரலாற்றிலேயே இதுதான் முதன்முறையாக இருக்கும். எனவே கின்னஸ் சாதனைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என தாவேக அரசை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்ற வகையிலே பல விமர்சனங்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் சென்று கொண்டிருக்கின்றன. எனவே வரவேற்பும் விமர்சனம் ஒன்றாக வந்தாலும் விஜய் 436 திட்டங்கள் என்பது அண்மை கால தமிழக அமைச்சரவை வரலாறு காணாத அளவுக்கு பெரிய அளவிற்கான திட்டங்கள் குறித்து அறிமுகம் செய்து அது குறித்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக ஆலோசனை நடத்தப்படவில்லை. அந்தந்த துறை அமைச்சர்களுக்கு இந்தந்த திட்டங்கள் என கூறியிருக்கிறார்கள். அந்த அமைச்சர்கள் அந்த திட்டம் குறித்து முழுமையாக ஆய்வு செய்து, அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம் என்ற திட்ட அறிக்கையை சமர்ப்பித்து முதல்வரிடம் கொடுப்பார்கள். முதல்வர் ஆலோசனை செய்த பிறகு முதல்வருடைய உத்தரவுக்கு பிறகு அந்த திட்டங்கள் செயலாக்கப்படும் என்பதுதான் அமைச்சர் நிர்மல்குமார் அதை மிக தெளிவாக விளக்கினார். இருப்பினும் 1 மணி நேரத்திலேயே அந்த 75 நிமிடங்களுக்குள்ளாக 436 திட்டங்கள் என்பது தற்போது பெரும் வைரல் பேச்சாக மாறியிருக்கிறது. விஜய், முதல் சிஎம் விஜய் இதிலையும் கின்னஸ் சாதனை செய்து விட்டார் என்றுதான் தற்போது அவருடைய ஆதரவாளர்கள் வரவேற்பும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் கிண்டலாக விமர்சனமும் செய்யப்படுகிறது என்பதையும் நாம் பதிவு செய்கிறோம். ஆனந்தி.